Hi, வணக்கம், welcome back viewers, welcome back to my channel WinTrader. ஆப்ஷன்ல ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கலாம். 1 minute யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு இன்னைக்கு லைவ்ல பார்க்கலாம். இன்னைக்கு 8th ஆகஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டா மார்னிங் மார்க்கெட் கேப் டவுன் ஓபன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஓபன் ஆயதுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே போயிட்டு 100 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு அதுக்கு புட் ஆப்ஷன் 24500 புட் ஆப்ஷன் பார்த்துட்டா 97ல பிரேக் அவுட் போயிது. இப்போ அப்ராக்சிமேட் 157 58 மேலே போயிட்டு மார்னிங்கில் 1 hour half an hourல தான மார்னிங்கில் 127 வரை போய் பிரேக் அவுட் நம்ம நல்லா ஈஸியா ப்ராஃபிட் எடுத்துட்டேன். 97ல ட்ரேட் எடுத்தது அப்ராக்சிமேட் 9:30க்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட் 127 வரை மார்க்கெட் போயிட்டேன். இப்போ ஈஸியா ப்ராஃபிட் எடுத்துட்டேன். அப்போ நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு மினிட் வைஸ் சார்ட் M1ல ஈஸியா ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு எந்த சிக்கிள் உங்களுக்கு கன்ஃபார்ம் சிக்கிள் எது ஃபேக் எது வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஈஸியா உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எஸ்டர்டே பார்த்துட்டாலே க்ளோசிங்ல நல்லா பிரேக் அவுட் 2 டைம்ஸ் மார்க்கெட் நல்லா நிஃப்டி மேலே ஏறிட்டு நல்லா ப்ராஃபிட் வந்துட்டேன். அதே மாதிரி மினிட் வைஸ் சார்ட்ல மார்னிங்கில் 1 ஹவருக்கு மார்னிங் 11 o'clock முன்னாடி ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கலாம். இன்னைக்கு பார்த்துட்டா சாஃப்ட்வேர் இப்போ இந்த நிஃப்டி நம்ம இந்த நிஃப்டி சார்ட் இப்போ பார்த்துட்டா உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 தான். இதுக்கு முன்னாடி 8 வெர்ஷன் இருக்குது. அதே போல ஸ்கேன் இப்போ ஸ்டாக் ட்ரேடிங்ல ஈஸியா ஸ்டாக் ஸ்கேனரை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். ட்ரெண்டிங் மொமெண்ட் இப்போ இன்னைக்கு அடானி போர்ட்ஸ் பார்த்துட்டா நல்லா டவுனா இருக்கு. இப்போ அடானி போர்ட்ஸ் நல்லா கீழே வந்துட்டேன். அதே மாதிரி நல்லா மார்னிங்ல பிரேக் அவுட் போன ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணிட்டா ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சிக்கிள் வரும்போது நமக்கு அலர்ட் கிடைக்கும் பெல் சவுண்ட் எஃபெக்டில். அதே மாதிரி டீட்டெயில்ஸ் மேலே கொடுக்கும் கீழே கொடுக்கும். சிக்கிள் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபர்மேஷனுக்காக ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து கீழே வந்து கன்ஃபர்மேஷன் பார் ரெட்டை வரணும். இப்போ இது பார்த்துட்டா இது கேப் டவுனில் தான் இந்த கன்ஃபர்மேஷன் வந்து சப்போர்ட் பிரேக் பண்ணது இந்த கேண்டில் தான். அந்த கேண்டில் தான் எடுக்கணும். அது நல்லா கீழே போச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம ட்ரேட் எடுத்துட்டேன். அது 2-3 சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போயிட்டு இப்போ நல்லா ப்ராஃபிட் மார்னிங்லேயே வந்தது. இப்படி மார்க்கெட் கீழே தான். ஆனால் இவ்வளோ ஒரு பார்த்துட்டா இவ்வளோ மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட் தான். இந்த லைன் மட்டும் க்ரீன் ஆகிடுச்சா நமக்கு என்ன பண்ணோம்னா மார்க்கெட் இவ்வளோ வேணும் ப்ராஃபிட் எக்ஸிட் பண்ணலாம். ஆனால் கீழே ரெட்டு பார்த்துட்டா தைரியமாக உங்களுக்கு வேணும்னாலும் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி இப்போ மிஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்காக இந்த ரிட்ரேஸ்மெண்ட் உங்களுக்கு எடுக்கலாம். அந்த டைமில் சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி கொடுக்குவேன். இப்போ ஆப்ஷனில் பார்த்துட்டாலும் ஆப்ஷனில் இப்போ அந்த டைமில் சாஃப்ட்வேர் என்ட்ரி கொடுத்து இந்த லெவலில் தான் கேப் அப்பில் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலில் தான் கட் பண்ணிவிட்டேன். அதுக்கு 97ல் எடுத்து 127 போயதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே 117 10 பாயிண்ட்ஸு கீழே வந்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் கீழே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரேக் அவுட் போகும்போது நெக்ஸ்ட் என்ட்ரி எடுத்துக்கலாம். அது அப்ராக்சிமேட்டு 133 வரை போயதுக்கப்புறம் மார்க்கெட் எகெயின் கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் எகெயின் பிரேக் அவுட் போயிட்டேன். இப்போ கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் இப்போ எகெயின் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறேன். இதுக்கு வேணும்னா உங்களுக்கு இந்த பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த டைமில் சாஃப்ட்வேர் இந்த கார்னரில் ரீஎன்ட்ரி கொடுக்குமே. ஓகே, இப்போ ஈஸியாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உங்களுக்கு குயிக் என்ட்ரி குயிக் எக்ஸிட் தைரியமாக கிடைக்கும். அதுக்காக உங்களுக்கு எப்படி சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு லைவாக பார்க்கணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நம்பர் கொடுத்துட்டேன். தேங்க்யூ.